திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். மீண்டும் பரவும் கொரோனா. கேரளம், மேற்கு வங்கம், டெல்லியில் தொற்று பாதிப்பு அதிகரிப்பு. நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதுவரை 5364 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் அதிகபட்சமாக கேரள மாநிலத்திலும் அதைத் தொடர்ந்து மேற்கு வங்கத்திலும் டெல்லியிலும் தொற்று பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் பீதியில் உள்ளனர். கடந்த 2019ஆம் ஆண்டு கொரோனா பெருந்தொற்றானது நாடு முழுவதும் பரவ தொடங்கியது. இதையடுத்து உடனடியாக கோவேக்சின், கோவிஷீல்டு தடுப்பூசிகள் தயாரிக்கப்பட்டு மக்களுக்கு செலுத்தப்பட்டது. இதையடுத்து கொரோனா தொற்று நோய் பரவாமல் சற்று குறைந்திருந்தது. 2019இல் சுமார் 3 ஆண்டுக்கு இந்த தொற்றானது நாட்டையே நிலைகுலைய செய்தது. லட்சக்கணக்கான மக்கள் உலகம் முழுவதும் உயிரிழந்தனர். இந்நிலையில் தற்பொழுது மீண்டும் கொரோனா தொற்று பரவ தொடங்கியுள்ளது. சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் கொரோனா தொற்று மீண்டும் பரவி வந்தது. தற்பொழுது இந்தியாவிலும் கடந்த ஒரு மாதமாக கொரோனா பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டு வருகிறது. குறிப்பாக கேரளா, மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், தமிழகம் ஆகிய மாநிலத்தில் தொற்று வேகமாக பரவி வருகிறது. இருப்பினும் தற்பொழுது பரவி வருவது வீரியமில்லாத கொரோனா தொற்று என்பதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நாட்டின் இன்றைய நிலவரப்படி கொரோனா தொற்று பாதிப்பு உள்ளானவர்களின் எண்ணிக்கை 5364 பதிவாகி உள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இவர்கள் அனைவருக்கும் தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. 4724 பேர் சிகிச்சை முடிந்து குணமடைந்தார்கள். நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் கேரளத்தில் 2 பேருக்கு, கர்நாடகம், பஞ்சாப் மாநிலத்தில் தலா ஒருவரும் என 4 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 764 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 194 பேர் கொரோனா சிகிச்சையில் உள்ளனர். 27 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த ஜனவரி முதல் தற்பொழுது வரை கொரோனா பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 59ஆக உயர்ந்துள்ளது. உருமாற்றம் பெற்ற வைரஸ் வீரியம் இல்லாத கொரோனா தொற்று என்பதால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முதியோர், கர்ப்பிணிகள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் பொது இடங்களுக்கு செல்லும்போது முகக்கவசம் அணிய வேண்டும். கொரோனா பரவலால் பதற்றப்பட தேவையில்லை. சளி, தொண்டை வலி, இருமல், மூச்சு திணறல் உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.